கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த ட்ராமால கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததால இந்த ட்ராமாவை ட்ராப் பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனா என்னுடைய ஒரு சில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த ட்ராமாவோடைய ஃபைனல் பார்ட் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இந்த ட்ராமாவோடைய ஃபைனல் பார்ட்டை இப்போ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயினுக்கு அவங்களுடைய அம்மா வழி தாத்தா பாட்டி கிடைச்சிருப்பாங்க. அவங்க ஃபேமிலி ரொம்பவே ரிச்சான ஃபேமிலியா இருந்திருக்கும். தான் பேட்டி கிடைச்சதை செலிப்ரேட் பண்றதுக்கும் அவங்கள தன்னுடைய பேட்டினை எல்லாரும் மடியும் அஃபிஷியலா டிக்ளேர் பண்றதுக்கும் ஹீரோயின் பார்ட்டி நிறைய கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட்டியில ஹீரோயின் பார்ட்டிக்கு ஐஸ் வைக்க சுமோ, லூ, ஹீரோன்ட்டு 3 பேருமே கிஃப்டோட வந்திருப்பாங்க. எனக்கடா ஐஸ் வைக்கிறீங்க, உங்க 3 பேருக்கு ஆப்பு வைக்கிறங்கிற மாதிரி பார்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹீரோயின் லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு புது கேரக்டர் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இவனுடைய பேரு ஷேங்கர். இவன் ஹீரோயின் கிட்ட வந்து உன்னை பார்த்தே ரொம்ப நினைச்சு ஜியா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும் ஜீனியா நீங்களா, நீங்க எப்படி இங்கன்னு கேட்கறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சிருப்பாங்க. ஆனா இவன் ஹீரோயினுக்கு சீனியர். அப்பவே இவனுக்கு ஹீரோயின் மேல கிரஷ் இருந்திருக்கும். ஆனா ஹீரோயினுக்கு இவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லாததால இவனை இக்னோர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணவும் ஹீரோயினுக்கு அப்படியே இவனை ஞாபகம் இருக்கு. அவனுக்குமே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. பரவாயில்ல, நீ இவ்வளவு நாள் என்ன ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் வெக்கப்பட்டு பேசிட்டு இருக்கு. அங்க நிக்கிற 3 பேருக்கும் பயங்கர ஜலசா இருக்கு. ஏற்கனவே போட்டியில 2 பேர் இருக்கிறது பத்திரம்னு இப்ப இவன் வரையான்னு சொல்லி ஹீரோவுக்குலாம் பயங்கர கடுப்பா இருக்கு. அப்போ ஹீரோயின் பாட்டி ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இவர் தான் உனக்காக நாங்க லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணிருக்கோமா, உனக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கே நீ இவர் கூட டேட் பண்ணு, உனக்கு பிடிச்சா மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லுவோம். ஹீரோயினுக்கு வர என்ன சொல்றதுனே தெரியல. பாட்டி வர இந்த மாதிரி சொல்லிட்டதால அவங்க பேச்சை தட்ட முடியாதுன்னு ஒரு கர்டசிக்காக மறுநாளே டேட்டுக்கு போறாங்க. ஹீரோயினுக்கு வர ரொம்பவே நர்வஸா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு ஆல்ரெடி ஹீரோயின் மேல கிரஷ் இருக்காது ஹீரோயினுக்குமே நல்லா தெரியும். இந்த பாட்டி வர இப்படி பண்ணிட்டாங்களேன்னு பயங்கர நர்வஸாட ஃபுட்டு செலக்ட் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹேண்ட்ஸம் பாய்ஸ் 3 பேருமே வராங்க. நம்ம சும்மாலாம் சும்மா இல்லாம வந்ததுமே ஷெங்க பிடிச்சி நகத்தை உட்கார வச்சுட்டு ஹீரோயின் முன்னாடி 3 பேருமே உட்காந்துக்கிறாங்க. இந்த ஷெங்குக்கெல்லாம் என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் 3 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க டேட்டுக்கு வந்தோன்னு சொல்லும் போது நாங்களும் தான் வந்தோம் ஆனா சாப்பிட வந்தோன்னு சொல்லிட்டு சுமோ, ஹீரோ, லூன்ட்டு 3 பேருமே விதவிதமான டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வைக்கிறாங்க. பத்தாத்துக்கு ஷெங்க வர இவனுங்க ஆர்டர் பண்ணும்போது நான் ஆர்டர் பண்ண மாட்டேன்ட்டு அவன் பங்குக்கு அவன் வேற ஆர்டர் பண்ணி வைக்கிறான். அந்த டேபிள் ஃபுல்லாவே சாப்பாடு தான் இருக்கு. எதுக்கு இவ்வளோக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு நான் ஆர்டர் பண்ண டிஷ்ஷை சாப்பிட்டு போற ரொம்பவே சூப்பரா இருக்கும்ட்டு ஹீரோவும் அவனுடைய டிஷ் எடுத்து ஹீரோயின் பிளேட்ல சாம்பிளுக்கு கொஞ்சம் வச்சா அதை பார்த்துட்டு நீ வைக்கும் போது நாங்க வைக்க மாட்டோமான்னு சுமோ, செங்கல், லூன்ட்டு 3 பேருமே அவங்க ஆர்டர் பண்ண டிஷ்ல இருந்து சாம்பிள் எடுத்து ஹீரோயின் பிளேட்ல வச்சு சாப்பிட சொல்றாங்க. ஹீரோயினுக்கெல்லாம் பயங்கர எம்பாரசிங்கா இருக்கு. அட போங்கடா நீங்களும் உங்க டேட்டுன்ட்டு ஒரு வழியா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு எழுந்து வந்து வெளியில உட்காந்தா எங்க இவனுக்கு விடுற மாதிரியே தெரியல. அப்ப கூட ஹீரோயின் பின்னாடியே வந்து ஜியா நீ வேற நிறைய நிக்க சாப்பிட்ட, உனக்கு எதுவும் வயிறு வலிக்குதா, நாங்க ஏதாவது போயிட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு 4 பேரு 4 திசைக்கு போய் ஜூஸ் கேண்டின்ட்டு ஏதோ கையில வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நிக்கிறானுங்க. அப்ப கூட எதை ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவான்னு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி ஓடிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயினுக்கு வர எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோயின் பாட்டி தான் பேசுறாங்க. தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்குமா, ஹாஸ்பிட்டல்ல சுத்திருக்கோம், சீக்கிரம் கிளம்பி வாமான்னு சொல்றாங்க. அடுத்த செகண்டே ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி தான் போறாங்க. அங்க உங்க பாட்டி தாத்தாக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்குமான்னு சொல்றதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. எல்லாமே என்னாலதான், நான் ஒரு அன்லக்கியான பொண்ணு, நான் வந்த நேரம் தான் தாத்தாக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு நினைச்சு அவங்களே ப்ளேம் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க அந்த கசின் பொண்ணு அவங்களுடைய அம்மா அதாவது ஹீரோயினுடைய சித்தையும் ரொம்ப கூலா உட்காந்து அவங்களுடைய ஃபேமிலி லாயர் கிட்ட எங்க அப்பா சாக போறாரு, ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னுடைய பேருக்கு மாத்தறதுக்கான ஏற்பாடுகளை சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினுக்கு வர செம்மையா டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இவங்க பண்றதை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல தாத்தா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்ப ப்ராப்பர்ட்டி தான் முக்கியமானு சொல்லிட்டு அவங்க சித்தி கிட்ட பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்க சித்தியும் கடுப்பாகி என் அப்பாவே சாக போறாரு, உனக்கு என்னடி இந்த வீட்டுல வேலைன்னு சொல்லி அங்க இருக்கிற மேடு கிட்ட சொல்லி ஹீரோயினை பிடிச்சி வெளியில தள்ள சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. அங்க நடந்தது எல்லாத்தையும் பாட்டி கிட்ட சொல்லும் போது நீ இதுக்கும் ஃபீல் பண்ணதமா, தாத்தாக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு தாத்தா எழுந்து வரட்டும், அதுக்கப்புறம் அவங்கள பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஒரு டாக்டரும் வெளியில வந்த பேஷண்ட் நிலைமை ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு, சோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வர வைக்கணும்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோனிக்கு வேற வழியே இல்ல, ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. சாங் எனக்கு ஹெல்ப் பண்ண, என் தாத்தாக்கு ரொம்பவே உடம்பு முடியாம இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்யறேன், தயவு செஞ்சு என் தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது அப்பனா நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணனு கேக்குறான். என்னடா இந்த நிலைமையில போய் எப்படி கேட்கிறான்னு. இப்போ வேற வழியே இல்லாம சரி நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லும்போது பார்த்தா ஆப்போசிட்ல தான் ஹீரோ நிக்கிறான். நேரா ஹீரோயின் கிட்ட தான் வந்துட்டு இருக்கான். அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் என்கிட்ட போன்ல பேசுறீங்களான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு நீ தானே சொன்ன உனக்கு கஷ்டம் வரும்போது எப்போதுமே நான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கலன்னு, அதனாலதான் இப்போ உனக்காக ஃபர்ஸ்டே வந்து நிக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ எனக்கு கால் பண்றதுக்கு முன்னாடியே உங்க தாத்தாவுக்காக பெஸ்டான டாக்டர் அரேஞ்ச் பண்ணி இந்நேரம் அவருக்கு ஆபரேஷனுமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கும், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட பிராங்க் பண்ணேன்னு சொல்லும்போது அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து ஒரு டாக்டரும் வெளியில வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு, இப்போ அவர் உயிர் போயிடுச்சான்னு சொல்லுவோம். ஹீரோனிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹீரோக்கு தான் தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியுமே ஹீரோக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அவர் பண்ண ஹெல்ப்புக்காக மறுநாளே ஹீரோவா அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க. அதனால மறுநாளே ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்கு டின்னருக்கு வராரு. அங்க பாட்டியும் ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோக்காக விதவிதமா டிஷ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வீட்ல ஹீரோயினுடைய அந்த கசின் சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவளுக்கு ஹீரோவை பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சு போயிடும்.
விஷயம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னாதான் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த கசின் சிஸ்டர் இருக்காளையா, அவ என்ன பண்ணுவானா ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காக ஹீரோ குடிக்க இருக்கிற ட்ரிங்க்ஸ்ல எதையோ ஒரு டேப்லெட் கலக்குறா. ஐ திங்க் அது அந்த மாதிரியான டேப்லெட் போல. ஹீரோவும் தெரியாம அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடறான். அதை குடிச்சதுமே ஹீரோக்கு ஹார்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். இந்த கசின் சிஸ்டரும் பின்னாடியே போறா. உங்களுக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்கா, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோ பிடிச்சி பெட்ரூம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோ பிடிச்ச பெட்ல தள்ளி அவங்க கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் அவன் என்ன பண்றானா இவளை பிடிச்சி ஏட்ட தள்ளி விட்டுட்டு உடனே பாத்ரூம்ல போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறான். ஹீரோக்கு டேப்லெட் கலந்த ட்ரிங்க்ஸ் கொடுத்த மாதிரி இவளும் அதே மாதிரி டேப்லெட் கலந்த ட்ரிங்க்ஸ் எடுத்திருப்பா. இவளுக்கும் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆயிட்டு இருக்க. கதவை தரன்னு கத்திட்டு இருக்கா. பாத்ரூம்ல இருக்கிற ஹீரோ என்ன பண்றானா ஹீரோயினுக்கு கால் பண்ணி இங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவோம். இங்க ஹீரோயினையும் பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து அந்த ரூமுக்கு தான் போறாங்க. அங்க அந்த ரூம் டோருமே லாக் ஆயிருக்கு. அந்த லாக்கை உடைச்சு உள்ள போய் பார்த்தா அங்க அந்த கசின் சிஸ்டர் தான் பெனால்ட்டிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே பாட்டி செம்மையா டென்ஷன் ஆயிட்டாங்க. பொண்ணா இவ என் குடும்ப மனத்தையே வாங்கிட்டு இருக்கா, முதல்ல இந்த வெக்கங்கடல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேருன்னு அவங்க பொண்ணை பிடிச்சு கத்திட்டு இருக்காங்க. அவங்களும் அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றதுக்கு இதுதான் தெரியாம பண்ற வேலையா, ஒழுங்கா இவளை கூட்டிட்டு இப்பவே வெளியில போய் இந்த வீட்டுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, அதோட சொத்துலயும் உங்களுக்கு எந்த பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் திட்டி வெளியில துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறாங்க. அங்க ஹீரோ பாத்டப்ல தான் படுத்திருக்கான். ஹீரோ பார்க்கும்போது பாட்டிக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. உண்மையிலே இந்த ஜங் ஜென்டில்மேன் தான். இவன் நிலைமையில வேற யாராவது இங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இவ்வளவு ஜென்டில்மேனா நடந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்றாங்க. மறுநாள் ஹீரோயின் ஹீரோவை பார்க்க சாப்பாடுலாம் எடுத்துட்டு போறாங்க. ஹீரோவும் ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டாரு. இருந்தாலும் வேணும்னே ஹீரோயின் கிட்ட பிராங்க் பண்றதுக்காக எனக்கு ரொம்ப ஹார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, நெத்தியில கை வச்சு பாருன்னு சொல்லுவோம். அவங்களும் ஹீரோவை செக் பண்ணி பாக்குறாங்க. உடனே ஹீரோயினை பிடிச்ச ஒரு மடியில உட்கார வச்சு அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இங்க பாட்டியை தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய கேரக்டர் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போனதால ஹீரோயினுக்கு ஹீரோவையே மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அதை பத்தி ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது ஹீரோயினுமே ஓகே தான் சொல்றாங்க. அப்போ அந்த வீட்டுடைய மெய்டு வந்து ஹீரோயின் கிட்ட மிஸ்டர் ஷெங் கால் பண்ணியிருந்தாங்க, உங்களை மீட் பண்ணணுமா, காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால உங்களை வர சொன்னான்னு சொல்லுவோம். ஹீரோயினும் அந்த ஷெங்கை மீட் பண்ண தான் காஃபி ஷாப் போறாங்க. அங்க ஷெங்கை மீட் பண்ணி அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு அதோட தான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போற விஷயத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டதும் அவன் பயங்கர டெரரா, அவ்வளவு சீக்கிரமா உன்னை விட்டு கொடுத்துரும் நினைச்சியா, நம்ம ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் உன் மேல பயங்கர கிரேசியா இருக்கா, அவ்வளவு சீக்கிரம்லாம் என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாதுன்னு பயங்கர டெரரா பேசிட்டு இருக்கான். ஹீரோயினே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி அவனே பார்த்துட்டு இருக்க. என்ன பயந்துட்டியா, சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன், வேற எது இல்லைன்னு சொல்லுவோம். அவங்களும் சரின்ட்டு சிரிச்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் நான் உண்மையை தான் சொன்னேன், என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியாது, ஓ மேல நான் பயங்கர கிரேசியா இருக்கேன்னு சொல்லி பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோக்கோ ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்ப கூட சும்மா ஹீரோயின் கிட்ட ஜியா நீ உண்மையிலேயே இந்த ஜாங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போறியான்னு ரொம்ப பரிதாபமா மூஞ்சிய வச்சு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினுமே ஆமா சொல்லி தலையாட்டிட்டு அவனுடைய இன்னும் சண்டான முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அங்க வந்து டே என்ன இன்னும் அவகிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, எனக்கும் ஹீரோயினுக்கு தான் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு ஸ்டேஜுக்கு போறான். ஒரு வழியா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. கரெக்டா அவங்க ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ற அந்த டைமுக்கு அங்க ஜெங் வரான். வந்தவன் சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு ரிங்கை காட்டி இதை தாத்தா தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போக சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில கொடுத்துட்டு அவங்கள தனியா கூட்டிட்டு போயிட்டு அவங்க காதல எதையோ சொல்லிட்டு போறான். அதை கேட்டதுமே அடுத்த செகண்டே ஹீரோயின் எனக்கு இந்த மேரேஜே வேணா, இந்த என்கேஜ்மெண்ட்டை இப்பவே கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஜியா என்னாச்சு, அந்த ஜெங் எதுவும் ஒன்று மிரட்டினா எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோ எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு. எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை, எனக்கு ஜெங்க தான் பிடிச்சிருக்கு, சின்ன வயசுல இருந்து நான் அவரை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவரை தான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஹீரோ கிட்ட சாரி சொல்லிட்டு அந்த ஜெங்கு பின்னாடியே போறாங்க. அந்த செங்கு கூட கார்ல வந்து ஏறினதுக்கு அப்புறம் ஹீரோயின் நான் தான் அவன் கூட வந்துட்டாலும் அப்புறம் என்ன இன்னமும் என் தாத்தாவை எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கா, அவங்களை விட்டுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் கிட்ட ஹீரோயின் தாத்தாவை கிட்னாப் பண்ணிட்டு அவரை கொலை பண்ணிடுன்னு மிரட்டி தான் ஹீரோயின் ஸ்டேஜ்ல இருந்து இறக்கி கூட்டிட்டு வந்திருப்பான். இப்போ ஹீரோயின் கிட்ட நான் எங்க உங்க தாத்தாவை கிட்னாப் பண்ண, நான் சும்மா போய் தான் சொன்னேன்னு சொல்லும் போது அதை கேட்டதுமே ஹீரோயின் என்கிட்ட போய் சொன்னியான்னு சொல்லி அவனை நல்லா திட்டி விட்டுட்டு அந்த காரை விட்டு இறங்கி போறான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் ஹீரோயினை விட மாட்டேங்கிறான். அவங்க முடிய பிடிச்சி இழுத்து அவ்வளவு சீக்கிரமா உன்னை தப்பிக்க விட்டுருன்னு பாத்தியா, ஒன்ன வச்சுதான் அந்த ஹீரோ இருக்கா இல்லையா அவன் லைஃபை மொத்தமா முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குலாம் ஒண்ணுமே புரியல, என்ன வச்சு ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு உனக்கு ஹீரோவுக்கு அப்படி என்னதான் பகன்னு கேக்குறாங்க. ஏன்னா அவன் என்னுடைய ஆஃப் பிரதர், சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சொந்தமான எல்லாத்தையுமே அவன் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டு இருக்கான். ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்துதான் சொல்லிட்டு ஹீரோயினை எங்க கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போறான். எங்க ஹீரோவும் ஹீரோயின் தன்னை பிரேக்கப் பண்ண சோகத்துல பயங்கரமா உட்காந்து ஃபுல்லா குடிச்சுக்கிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 5 நாளைக்கு மேல குடிச்சுக்கிட்டே இருக்கான். சுமோ வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயின் அந்த மாதிரி பொண்ணல ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் உன்னை விட்டு போயிருக்கான எவ்வளவோ சொல்லி பாக்குறான். ஆனா ஹீரோ கேட்கவும் மாட்டேங்கிறான். நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான. ஹீரோ உட்காந்து ஃபுல்லா குடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னு ஹீரோவுடைய அந்த எக்ஸ்ல ஒரு கலையா அவ வந்து ஹீரோ கிட்ட இந்த ஜியா இப்படிதான் ஆளை மாத்திக்கிட்டே போயிட்டு இருப்பா, அவ ரொம்ப கேவலமான பொண்ணுன்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா ஹீரோ கிட்ட ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் தான் அவங்கள உண்மையா லவ் பண்றேன், என்ன கேர் பண்ணிக்கோங்க, என் வயித்துல உங்க குழந்தை வளருதுன்னு புதுசு புதுசா போயிட்டு போட்டுட்டு இருக்கா. இவ போய் சொல்றானே ஹீரோவுக்கு நல்லாவே தெரியுது, என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா, நான் உன்னை டச் பண்ணதுல ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி அவன் நல்லா திட்டி துரத்தி விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டும் சும்மாவும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த ஜெங்கு கூட போய் 5 நாள் ஆகுது, இன்னமும் அவளை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல, அவளுக்கு கால் பண்ணாலும் கால் ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு பேசிட்டு இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்ல போறாங்க. அங்கதான் ஹீரோ ஆல்ரெடி ஹீரோயின் மேல கோவத்துல இருக்கானே, இதுக்கப்புறம் அவளை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னா இவங்க 2 பேரையும் பயங்கரமா பிடிச்சி கத்தி விட்டுட்டு இருக்கான். கோவத்துல ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஹீரோ மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்தி விட்டுட்டு நாளைக்கு அவ செத்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா
நல்லா ஹாப்பியர்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க அந்த ஜெங்க சைக்கோ பையன் ஹீரோயினிய பாத்ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். அது சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே கொடுக்காம 5 நாளா அவங்கள பட்டினி போட்டு வச்சிருக்கான். என்ன இப்படியே பட்டினி கிடந்து சாக போறியா? ஒழுங்கா ஹீரோக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லி, இல்லனா இப்படியே தான் பட்டினி கிடந்து சாகணும்னு சொல்லும்போது, நான் பட்டினி கிடந்து செத்தாலும் பரவாயில்ல, ஹீரோ மட்டும் கால் பண்ணி இங்க வர சொல்லி ஓ மூலியமா அவனுக்கு எந்த ஆபத்தையும் வரவிட மாட்டேன்னு ஹீரோயினும் ரொம்ப ஸ்டெப்பனா இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவுக்கு ஹீரோயின் மிஸ் ஆன சீரியஸ்னஸ் புரியுது. அவருடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு என்ன பண்ணீங்களே ஏது பண்ணீங்களே தெரியாது, சிட்டி ஃபுல்லா தேடுங்க, எப்படியாவது ஹீரோயினை கண்டுபிடிங்கன்னு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் அங்க சும்மா வந்து என் ஃபேமிலியோட இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி நானும் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துறேன், இந்த சிட்டில எங்கேயுமே ஹீரோயின் இல்லைங்கிறத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு லோவா அந்த ஷெங்குக்கு ஹீரோயினை கடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? ஒருவேளை ஹீரோயின் பாட்டி மேல அவனுக்கு முன்விரோதம் ஏதாவது இருக்குமா? எனக்கு என்னமோ பாட்டியை டார்கெட் பண்ணி தான் ஹீரோயினை கடத்திருக்கான்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ அவளுடைய டார்கெட் பாட்டி கிடையாது, நான் தான். ஏன்னா அவன் என்னுடைய ஹாஃப் பிரதர், என் அப்பாவுடைய இல்லீகல் பையன்னு சொல்லுவோம். இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு கால் வருது. ஒரு ரிவருக்கு பக்கத்துல ஒரு பொண்ணுடைய பாடி கிடைச்சிருக்கா. அந்த பொண்ணு ஜியாவான அடையாளம் காட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணிருக்கதா சொல்றான். அதுக்கப்புறம் 3 பேருமே அந்த இடத்துக்கு தான் போறாங்க. சுமோலாம் அந்த டெட் பாடி பக்கத்துல உட்காந்து மூஞ்சி கூட பார்க்காம பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோ வரான். அவன் முகத்தை திறந்து பார்க்கலான்ட்டு வரான். ஆனா அவனால சுத்தமா பார்க்க முடியல. கண்டிப்பா இது ஜியாவா இருக்காதுன்னு அழுதுகிட்டே அந்தானே போயிடுறான். லாஸ்டா லூ வந்து முகத்தை திறந்து பார்த்துட்டு இது ஒண்ணு ஜியா இல்ல, எதுக்கு இப்படி எல்லாரும் பயந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் நிம்மதியா இருக்கு. அப்போதான் ஹீரோவுக்கு கால் வருது. அந்த ஷெங்கு தான் பேசுறான். ஹீரோடைய போனுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பி இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம நீ மட்டும் இந்த அட்ரஸுக்கு தனியா வரணும். ஒருவேளை நீ வராம இருந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி வேற யார்கிட்டயாவது ஷேர் பண்ணாலும் ஹீரோயினை உயிரோட பார்க்க முடியாதுன்னு அவரை மிரட்டிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோவும் அவன் சொன்ன இடத்துக்கு தனியா தான் போறாரு. அங்க ஹீரோயினை ஒரு கூண்டுக்குள்ள தான் அடைச்சு வச்சிருக்கான். அங்க ஹீரோ வரதை பார்த்ததுமே ஜாங் நீ எதுக்கு இங்க வந்த, முதல்ல இங்க இருந்து போன்னு ஹீரோயினும் பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த ஜெங்க கிட்ட போயிட்டு நீ சொன்ன மாதிரி நான் தனியா வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஹீரோ கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை காட்டி உன் பேர்ல இருக்கிற மொத்த சொத்துக்களையும் என்னுடைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க, இதுல நீ சைன் பண்ணியாக்கணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட அந்த டாக்குமெண்ட்டையும் தூக்கி போடுறான். ஹீரோயின் வேணாம்னு சொன்னாலுமே எனக்கு இந்த சொத்துக்களை விட என்னோட ஹீரோயின் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்லமே ஹீரோ சைன் பண்றாரு. அவனும் அந்த டாக்குமெண்ட்ல கையில எடுத்துக்கிட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை ரிலீஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோடைய கையும் சேர்த்து அந்த கூண்டிலே கட்டி போட்டுட்டு இவங்க சுவாசிக்க முடியாத அளவுக்கு அங்க ஏதோ ஒரு கேஸை ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க கையில ஒரு வெண்டிலேட்டருமே கொடுத்து இதுல இருக்கிற ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி உயிர் வாழ்ந்துக்கோங்க, அதுக்கப்புறம் 2 பேருமே ஜோடியா செத்துப்போங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்டோட அங்கேருந்து எஸ் ஆகிறான். அதுல ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் ஹீரோவும் ஹீரோயினையும் மாத்தி மாத்தி அந்த வெண்டிலேட்டரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆக்சிஜனும் அதுல தீர்ந்து போயிடுது. ஃபைனலா 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே மயங்கிறாங்க. அந்நேரம் பார்த்து கரெக்டா அங்க ஹீரோடைய ஆளுங்களாம் வந்து ஹீரோவையும் ஹீரோயினையும் ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோடைய ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அந்த ஷெங் இருக்காலையா அங்க ஷேர் ஹோல்டர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி ஹீரோ அவனுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட எழுதி கொடுத்துட்டா, நான் தான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோடைய சேர்மன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு ஷேர் ஹோல்டர் அதே எப்படி ஓவர் நைட்ல எல்லா ஷேரையும் உங்ககிட்ட எழுதி கொடுத்துருக்கான், அதுவும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இதை நாங்க ஏத்துக்கவும் மாட்டோம்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணுவோம். இந்த ஷெங்கை எழுந்து வந்து அவருடைய கையில ஒரு நைஃபை வச்சு குத்தி என்ன அப்போஸ் பண்ணா இதுதான் நிலைமைன்னு சொல்லிட்டு மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட உங்களுக்கும் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்கவும் அவங்க எல்லாம் பயந்து போயிட்டு எங்களுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் கரெக்டா ஹீரோ அங்க போலீஸோட வராரு. ஹீரோவை பார்த்ததுமே அவனுக்கு எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே திணறி போய் நிக்கிறான். போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணி ஹேண்ட்கப் போட்டு அங்கிருந்து இழுத்துட்டு போறாங்க. ஃபைனலா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி எல்லாரும் முன்னாடி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்பவே கிராண்டா வெட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஃபைனலா ஹீரோ ஹீரோயினை வெட்டிங் கிஸ் பண்றதோட இந்த ஒரு சூப்பரான ட்ராமாவுமே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you so much and see you.